பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் ஸ்டவ்வின் அன்னக்கொடியும் 5 பெண்களும். மனசு மாறி இடம் மாறி எப்பப்பா அம்மா கூட வாழ வருவீங்க? சொல்லுங்கப்பா, அம்மா கூட எப்ப வாழ வருவீங்க? உங்க அம்மா அவ பிடிவாதத்தை விட்ட பின்னால, உங்க அம்மா அவ குணத்தை மாத்திக்கிட்ட பின்னால, சித்தார்த்தா உன் புருஷன் அவ சொன்ன பின்னால. அத யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? தங்கதுரை பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுமா? இந்த மொத்த குத்தக நிலத்துக்கும் இதுக்கு மேல நான் பொறுப்பாளர் இல்லம்மா. தங்கதுரை தான் பொறுப்பாளரா இருக்கணும். டாக்குமெண்ட் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடு. அம்மா அது வந்து என்ன மன்னிச்சிருங்க சின்னம்மா, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. உங்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம், காலேஜ், மில்லு, நிலம் எல்லாத்துலயும் நான் ஒரு ஒர்க்கராகவே இருந்துக்கிறேன். பார்ட்னர், பொறுப்பாளர்ன்ற பதவி பவர்ல வேண்டாம் சின்னம்மா. என் மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, எனக்கு அதே போதும் சின்னம்மா, அதே போதும். பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? இந்த வீட்ல நான் பெரியவளா இல்ல நீ பெரியவனா? ஐயோ சின்னம்மா, சொல்லுடா, நான் பெரியவளா இல்ல நீ பெரியவனா? நீங்க தான் சின்னம்மா. நான் சொன்னா கரெக்டா இருக்குமா இருக்காதா? கரெக்டா இருக்கும் சின்னம்மா. அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய், போதும். கௌரி, தங்கதுரைய கத்தியால குத்துனது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்குமா? நம்ம காலேஜ்ல பல வருஷமா வேலை பாக்குற கௌரி மட்டும்தான் இந்த டிராமா தெரியாம இருந்தா அவளும் இதை நம்பட்டும். காலேஜ் பேர் கெட்டக்கூடாதுன்னு தங்கதுரை தான் போலீஸ்ல புகார் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். வேற வழி இல்லாம நானும் அமைதியா இருந்துட்டேன். காலேஜ் மானத்தை காப்பாத்த, காலேஜ் சொத்தை காப்பாத்த உயிரையே விட துணிஞ்ச தங்கதுரைக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்துதானே ஆகணும். அதான் எல்லா நிலத்துக்கும் தங்கதுரையே பொறுப்பாளராக்க போறேன். வா கௌரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடுறேன். வாங்கக்கா, வாங்க பெரியதா, வா திலகா, போலாமா? சரி சின்னம்மா. கௌரி ஒரு நிமிஷம், நீயாவது சினிமா கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு. சொன்னா கேக்குற நிலைமையில அம்மா இல்லையே. அண்ணா, அம்மா உங்களை நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பார்த்து நடந்துக்கோங்க. பொறுப்பாளர், மொத்த நிலத்துக்கும் பொறுப்பாளர் இந்த தங்கதுரை. இந்த தங்கதுரை போட்ட வேஷத்துக்கும் வாங்கின கத்தி குத்துக்கும் கை மேல பலன். பாண்டியம்மா, சீக்கிரமாவே நீ போண்டியம்மா. ஆமா, போண்டியம்மா. நீ சங்கரி குட்டி தானே? என்ன பாக்குற? நான் அச்சுதன் நாயர். ஐ எம் ஃப்ரம் ஆலப்புழா. உங்க எல்லாரும் போட்டோவும் அண்ணன் கூட எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா. எனக்கு நன்னாயிட்டு தெரியும் நீ சங்கரியே தான். மனசிலாயில்லே? எங்க அம்மா எங்க? அச்சுதண்ணே, வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. அட்ரஸ் தெரிஞ்சிருச்சா? வாங்க உள்ள வாங்க. இந்தாமா, உட்காருங்க. நீ போய் எல்லாருக்கும் குடிக்க மோர் கொண்டு வா. சரிம்மா. என்ன சேட்டா, வீட்ல எல்லாரும் சுகந்தண்ணே? ഞങ്ങൾക്ക് നന്നായിട്ടുണ്ട്. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்ன நீ எழுதியிருந்த லெட்டரை பத்திரமா வச்சிருந்த. எங்க உன் பர்த்தாவ்? புறத்தெங்கயாவது போயிருக்காரா? ஆமா ஆமா, இப்போ வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். காலம் எப்படி ஓடிடுச்சு பாத்தியா? நேத்து தான் நீ 4 குழந்தைங்களோட தென்காசிக்கு உன் புருஷனை தேடி வந்த மாதிரி இருக்கு. பார்த்தா 18 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆமா, கௌரி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. பாமலே, மோர் எடுத்துக்கோங்க.
நன்னாயிட்டு கொடுங்க. சங்கரிக்கு என்ன யாருன்னு மனசிலாயில்ல, அதான் யாருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. மறந்து போச்சா சங்கரி? அவரு அச்சுத அண்ணா, ஆலப்புழையில நமக்கு ஆதரவா இருந்தவரு. அவர் தந்த தைரியத்துல தான் உங்க 4 பேரையும் அழைச்சிக்கிட்டு தென்காசிக்கு உங்க அப்பாவை தேடி வந்தேன். எதுக்கு அண்ணக்கூடி சொன்னதையே சொல்லிக்கிட்டு? நான் இப்போ வந்ததே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். வல்சா, ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோன்னு சொல்லு. அண்ணக்கொடி, என் பையன் திலீப்புக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக உன் மூத்த பொண்ணு கௌரிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. கௌரி பிறந்தப்போ இவ எங்களுக்கு மகளா பிறக்கல, உங்களுக்கு மருமகளா பிறந்திருக்கான்னு நீ எங்ககிட்ட சொன்னத உங்க அண்ணன் இன்னும் மறக்காம இருக்காரு. எப்பவோ சொன்னத கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு நாங்க பொண்ணு கேட்க வந்ததா நினைச்சுக்காத. கௌரிக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்திருக்கியா? இல்ல அண்ணே. அண்ணே, நானே கௌரிக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் தேடிட்டு இருக்கேன். கரெக்டா தான் வந்திருக்கீங்க. தெய்வம் சரியான நேரத்துல தான் உங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். 2 நாள் கழிச்சு நான் ஆலப்புழைக்கு வந்து நல்ல தகவலா சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணக்குடி. நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்க ஆலப்புழையில காத்துட்டு இருப்போம். அன்னைக்கு நாங்க இறங்கிட்டேன். என்னன்னு வந்ததுமே கிளம்புறீங்க? இத்தனை வருஷத்துல முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம கூட போறீங்களே. சாப்பாடு எங்கம்மா போக போகுது? முதல்ல நல்ல தகவல் சொல்லு, அதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். அப்ப வரட்டும். வாங்க. சரி, நீங்க போயிட்டு வர அண்ணக்குடி. இது கௌரி தானே? பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ எங்க வீட்டுக்கு வந்தா குடும்பமே நல்லா இருக்கும். நன்னாயிட்டு அண்ணக்குடி இறங்கிட்டேன். சரி வரமா போய் கொள்ளு. யாருமா அவங்கெல்லாம்? சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க. இல்ல, உன்ன சம்பந்தம் பேசிட்டு போறாங்க. ஒரு காலத்துல ஆலப்புழையில எனக்கு உதவுன அச்சுத அண்ணன் அவர் மகனுக்கு உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. நானும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏமா இப்படி போய் சொன்ன? உன்னை அவங்க வீட்டுக்கு மருமகளாக்கதான். இது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? காரணம் உனக்கு தெரியும் இல்லம்மா. உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. அது நடக்காம போனாலும் நீ சொல்றது நடக்காது. ஏன் நடக்காது? மாத்தி மாத்தி என் மனசுல வேற வேற பேரை எழுத முடியாதுமா. இந்த அம்மாவுக்காக கடைசியா ஒரே ஒரு தடவை மாத்தி எழுது. செத்தாலும் சாவனே தவிர மனசுல எழுதின பேரை மாத்தவே மாட்டேன். அதுக்காக உங்களை எதிர்த்து நான் வாழவும் மாட்டேன். இதுதான் நீ தாய்க்கு கொடுக்கற மரியாதையா? இல்ல, காதலுக்கு கொடுக்கற மரியாதை. தாயை விட கடவுளே பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா காதல் தான் உனக்கு முக்கியமா? நான் அத சொல்லல. காதலுக்கும் கருப்பு இருக்குன்னு கதற. நீ கதறலாம் வேணாம். நான் சொல்ற ஆள கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். எனக்கு கல்யாணமே வேண்டாமா, என்னை விட்டுரு. கல்யாணமே பண்ணிக்காம வெறும் வாழ்க்கை வாழ போறியா? வேற வழி? அதுதானே ஏன் அம்மா எனக்கு காட்டுற வழி. இதுதான் உன் முடிவா? முடிவா சொன்னவங்களே முடிவான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ நான் உன் அப்பாவோட சேர்ந்து வாழவே வேணாமா? சொல்லு. நானும் உன் அப்பாவும் முன்ன போல சேர்ந்து வாழணுமா வேணாமா? இப்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரி பிரிஞ்சே இருக்கணுமா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கும் உன் அப்பாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த தற்காலிக பிரிவு நிரந்தரமா நீடிக்கணுமான்னு கேக்குறேன். இல்ல அது வேணா, அம்மா அப்பா 2 பேரும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா பிளாக்மெயில் பண்றியாமா? சொல்லு. பெத்த மகளை யாரோ மாதிரி பிளாக்மெயில் பண்றியா? நான் அந்த மாதிரி எந்த பேரும் வைக்கல. நீ ஆலப்புழாக்கு மருமகளா போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா நீ ஆசைப்படுற மாதிரியே உன் அப்பா கூட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். எந்த கோவமோ கொந்தளிப்போ எனக்கு இல்ல, இருக்கவும் இருக்காது. எல்லாத்தையும் மறந்துட்டு
பழைய மாதிரி உங்க அப்பா கூட நான் சேர்ந்து வாழ்வேன். என்ன சொல்ற? உனக்கே இது அதிகப்படியா தெரியலையாமா? என்னை விட்டுடுமா. சரி, விட்டுடுறேன். தொல்லை பண்ணல, தொந்தரவும் பண்ணல. அதே மாதிரி என்னையும் ஏன் போக்கிலே விட்டுடணும். இனி உங்க வாழ்க்கை அப்பா அம்மாவோட சேர்ந்ததா இருக்காது. வெறும் அம்மா கூட சேர்ந்த வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கும். பெத்தவ ஏன் பேச்ச நீ கேட்காதப்போ, நான் பெத்த பொண்ணு நீ, உன் பேச்ச நான் எதுக்கு கேட்கணும்? அதனால இதுக்கு மேல உன் அப்பாவே மனசு மாறி வந்தாலும் அன்னக்குடியோட வாழ்க்கை அனாமத்து வாழ்க்கை தான். தள்ளுடி. அம்மா ஒரு நிமிஷம் கேக்குறம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. அம்மாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. அவளை ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். நீ எதுக்கு கௌரி உன் அம்மா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்ட? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன வேற வழி தெரியல? மாட்டேன், முடியவே முடியாது. நான் கட்டினா சித்தார்த்த தான் கட்டுவேன்னு பிடிவாதமா சொல்ல வேண்டியதானே? நான் அந்த மாதிரி மறுப்பு தெரிவிச்சா அம்மா உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்கப்பா. நான் சித்தார்த்த பிரிஞ்சாதான் அம்மா உங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க. கேட்டியா பாண்டியம்மா, கேட்டியா? உன் ஆசை தங்கச்சி அன்னக்கொடி போட்டிருக்கிற சதி திட்டத்தை கேட்டியா? இப்பவாது அவளை பத்தி புரிஞ்சுக்கோ. அவ கௌரி கையை எப்படி கட்டி போட்டிருக்கான்னு பாத்தியா? கௌரி பாசமானவ, அந்த பாசத்தை வச்சு அவளை வளைச்சு போட்டுலான்னு அன்னக்கொடி என்னமா யோசிச்சிருக்கா பாரு. எவனோ ஒருத்தனை கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணன் என் கூட வாழ்வாளாம். இல்லனா என் கூட வாழவே மாட்டேன்னு அவ மிரட்டினதுக்கு கௌரியும் பயந்து போய் சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கா. அவளை என்னன்னு சொல்றது? நான் உன் அம்மாவை தப்பு சொல்ல மாட்டேன் கௌரி, தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு நீ சரின்னு சொல்லிட்டு வந்திருக்க பாரு, இதத்தான் தப்புன்னு சொல்லுவேன். பாசத்தை உன் அம்மா பலவீனமா பயன்படுத்த பாக்குறா. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. உன் அம்மா சொல்ற எவனையும் கட்டிக்காத. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு சித்தார்த் வேண்டாம். நான் சித்தார்த்த கிட்டயே என் காதல வாபஸ் வாங்கிட்டேன். அதனால அவர் வருத்தப்பட போறதில்ல. எனக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்தா போதும்பா. ஓ, உன் மனசுல தியாகம் பண்றதா நினைப்பா? அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணாம இருந்தா போதும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ சித்தார்த்தோட சேரணும். அதுதான் முறை, அதுதான் இப்ப தேவையும் கூட. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. எனக்கு சித்தார்த் வேண்டாம். அம்மா சொன்ன அச்சுதன் நாயர் மகனை கட்டிக்கிறதுன்னு நான் தீர்மானமா சொல்லிட்டேன். அச்சுதன் நாயர் மகன்? அப்பா, யாருடா நீ? எங்க இருந்தாலும் நல்லா இருடா, நல்லா இரு. நான் மறந்த மாதிரி நீங்களும் சித்தார்த்த மறந்துருங்கப்பா. கௌரி, என்னம்மா பேசுற நீ? அந்த அச்சுதன் நாயரோட மகன், அவன் கருப்பா சிகப்பா நல்லவனா கெட்டவனா எதுவுமே எனக்கு தெரியாதேமா. அவனை எப்படிமா நான் உனக்கு கட்டி வைப்பேன்? அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம்ப்பா. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க கௌரி. ப்ளீஸ் பா. என்ன பாண்டியமா இது? அவ பாட்டு பேசிக்கிட்டே போறா, நீயும் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க. இதெல்லாம் தப்பு, இது நடக்கவே நடக்காதுன்னு கௌரிய பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிற. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பேசணும், முடிவெடுத்ததுக்கு பின்னாடி பேசவே கூடாது. நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேல கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டியது கௌரிக்கு இல்ல, அன்னக்கொடிக்கு. உங்க 2 பேரோட பிடிவாதத்தினால கௌரி வாழ்க்கை சின்ன பின்னமா போறது நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். கௌரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லம்மா, அம்மா சொன்ன மாதிரி. கௌரி, இது வரைக்கும் நீ பாசமா பார்த்த பாண்டி அம்மாவ இதுக்கு மேல நீ கோவமா பார்க்கணுமா? அதை இத சொல்லி அன்னக்கொடிய உன் கைய கட்டி போட்டிருக்கலாம்.
ஆனா அந்த கட்டை எப்படி அவுக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் வீட்டை பார்த்துட்டு போறவங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ இந்த பாண்டியம்மா. இதுல நீ இந்த வீட்டு பொண்ணு. உன் வாழ்க்கையனா கண்ணீர்ல மிதக்க விட்டுருவனா என்ன? இந்த அம்மாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு அக்காவை இப்படி சென்டிமெண்டா பிளாக் பண்ணணும்? கௌரி அக்கா பாசத்துல பலவீனமா இருக்கிறது தெரிஞ்சு இந்த மாதிரி ஏமாத்த கூடாது. அந்த அச்சுத நாயர் மகன் கருப்பா செவப்பா நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம எதுக்கு அவனுக்கு அக்காவை கட்டி வைக்கணும்னு அம்மா நினைக்கணும்? அம்மா மடத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதுல அம்மாவோட தப்பு மட்டும் இல்ல, அக்காவையும் தப்பு சொல்லணும். அம்மா தான் படிக்காதவங்க, அறிவில்ல. அக்கா லாயர் படிச்சவ தானே, அவ எதுக்கு அம்மா வெட்டுற பள்ளத்துல விழணும்? கௌரி அக்கா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா அப்பா சேர்ந்து வாழணும்னு அதுக்காக தன்னோட தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கணுமா? சொல்லு சங்கரி, அம்மா அப்பா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக சித்தார்த் மாமா வாழ்க்கையையும் சேர்த்து கொள்ளணுமா? இங்க பாரு, இது கலிகாலம். இப்பெல்லாம் அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க மட்டும்தான் வாழணும். அடுத்தவங்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தா அதுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. தாய போல புள்ளன்னு சொன்ன இதே தமிழ்நாட்டுலதான் தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவோட வீம்புக்கும் அப்பாவோட வீராப்புக்கும் அக்காவோட காதல் இதுக்கு அல்பாயுசுல சாகணும்? நான் இதை சும்மா விட போறதில்ல. கௌரி அக்காவே யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்ன பின்னால நீ என்னக்கா பண்ண முடியும்? இது தப்புக்கா. இது சித்தார்த் மாமாவுக்கு நீ பண்ற துரோகம்னு கௌரி அக்காவை கட்டுப்படுத்த பாப்பேன். சரி, அவங்க கட்டுப்படலனா அக்காவுக்கு எதிரா சித்தார்த் மாமாவை தூண்டி விடுவேன். என்ன சொல்ற? அக்காவுக்கு எதிராவா? ஆமா, அக்காவோட எந்த பலவீனத்தை தன்னோட ஆயுதமா அம்மா யூஸ் பண்றாங்களோ அதே பாசத்தை நான் ஆயுதமா யூஸ் பண்ணி அக்காவை லாக் பண்ணுங்கன்னு சித்தார்த் மாமா கிட்ட சொல்லுவேன். அக்கா இங்க பாரு, வேணாம். ரொம்ப பாவம்க்கா கௌரி அக்கா. ஏற்கனவே அம்மா அப்பான்னு ரெண்டு பக்கமா தவிச்சிட்டு இருக்காங்க. அது தப்பான ரூட். ஆனா நான் போட போறது நல்ல ரூட். இந்த மாதிரி கலகம் பிறந்தாதான் கௌரி அக்கா வாழ்க்கையில ஒரு நல்லது பிறக்கும் சங்கரி. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குக்கா. வேண்டாக்கா, பாவம். கௌரி அக்காவை நெருக்காத. அக்காவை நெருக்கிறதும் நொறுக்கிறதும் நான் இல்ல, அம்மா. நான் கௌரி அக்காவுக்கு நல்லதுதான் பண்ண பாக்குறேன். ஆமா, கௌரி அக்கா எங்க? அக்கா வீட்ல இல்ல. மனசுல துக்கத்தையும் முகத்துல கவலையையும் சுமந்துட்டு வெளியே போயிருக்காங்க. டோன்ட் வரி. இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லிட்டேல, விட்டுரு. பொறுமையா வேடிக்கை பாரு. ரொம்ப சீக்கிரமே கௌரி அக்கா மனசுல இருக்கிற துக்கம் தூரமா போயிடும். அக்கா முகத்துல இருக்கிற கவலை காணாம போயிடும். தம்பி உடையான் மட்டும் இல்ல, தங்கச்சி உடையாலும் எதுக்கும் பயப்படக்கூடாது. கௌரி அக்கா காதல பத்திரமா பாதுகாக்கலன்னா நான் காக்கி சட்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. சரி சங்கரி, நீ லைனை கட் பண்ணு, நான் கௌரி அக்கா கிட்ட பேசுறேன். சரிக்கா. மொபைல் எண் தற்போது தொடர்பு எண்ணுக்கு வெளியே உள்ளது. நீங்கள் அழைத்த மொபைல் எண் தற்போது தொடர்பு எண்ணுக்கு வெளியே உள்ளது. முட்டா பாயில, உனக்கு புத்திக்கு வேதனிச்சு போச்சா? குறுக்கால வந்திருக்கிற உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். நீ சாவறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? ஊர்ல சொன்னாங்க நீதான் எல்லாரையும் விதவிதமா சாகடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதான் உன் கார் முன்னாடி வந்து நின்ன. 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொல்லாம இந்த ஊரை விட்டு போனதுனால பாண்டியம்மாவை கொன்னவன். இப்போ பெத்த பொண்ணை கொல்ல பாக்குறல்ல? பெத்த பொண்ணை கொல்ல பாக்குறேனா? யார பார்த்து என்னடா சொல்ற? ஏய், நான் ஒன்னும் விவரம் தெரியாம பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். உன் முரட்டு புடிவாதத்தால கௌரி ஆகாத வாழ்க்கை ஆலப்புழையில வாழணுமாடா? சொல்லுடா. நீ அன்னக்குடி இருக்கிற வீட்டுக்கு போகாம இருக்கிறனால கௌரி அவளோட காதலை தியாகம் செஞ்சுட்டு அச்சுதன் நாயரோட பிள்ளைக்கு மனைவியாகணுமா?
கௌரி ரொம்ப நல்லவடா. இத மத்தவன் சொல்லி பெத்தவன் நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ வாழ்க்கைய பலி கொடுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? சொல்லுடா. கௌரி வாழ்க்கைய பலி கொடுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்னடா வாயடிச்சு நிக்கிற? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பாவண்டா கௌரி. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அப்பா. உங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாம மனசுல இருக்கிற நல்ல வாழ்க்கைய தொலைக்க போறா.